guys, assalamu alaikum. இன்னைக்கு ஃப்ரான் வச்சு செம்ம டேஸ்டியான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஹைதராபாத்தி ஸ்டைல் ஃப்ரான் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னோட ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி டைகர் ஃப்ரான் எடுத்துருக்கேன். நல்ல பெரிய இறாலாக எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் புளிப்புக்கு லெமன் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா விரவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நம்மளுக்கு ஃப்ரானில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அந்த லெமன் சீடு இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு 3.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு இன்ச்சு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் புதினா, 2 மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். அப்போ சைடில் ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் சமமாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலரில் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம விரவி வச்சுருக்க அந்த ஃப்ரானையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 65 மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷத்துலேயே போட்டு அப்படி சும்மா சாட்டே பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இல்லைனா ரப்பர் மாதிரி ஆயிரும். நம்ம கிரேவியில் வேறு போட்டு வேக வைக்க வேண்டியது இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவிக்கு அதே எண்ணெயில் ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டைலாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி, 2 மிளகாய், கொஞ்சம் புதினா, உப்புலாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் சேர்க்கல, நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். அப்புறம் தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி அரிசி நல்லா நீளமாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நீளமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வடித்து வச்சிடலாம். ஒரு 70% 80% வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிரேவிக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். சீரகத்தூளும் சோம்புத்தூளும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். அப்புறம் இந்த ஈஸ்டர்னில் சிக்கன் மசாலா இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி சூப்பராக நம்மளுக்கு நல்ல இதானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இறால் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி சூப்பராக நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து சிம்மில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரும். ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக லெமன் சேர்த்து இறக்கிடுங்க. அரிசியும் வடிகட்டி வச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பாலை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் போல் குங்குமப்பூ சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் ஒரு பேஸ் ஃபஸ்ட்டு சாப்பாடு இருக்குல்ல, அதை பரத்தி விட்டுட்டு அது மேலே கிரேவி, அது மேலே கொஞ்சம் ஆனியன், ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துட்டு இப்படி 3 அடுக்கு நம்ம பண்ணிக்கலாம். 3 லேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த குங்குமப்பூ பாலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு தம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. மேலே அந்த வடித்த சுடு தண்ணி இருக்குல்ல, வடித்த கஞ்சி, அதையும் மேலே வச்சுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம தம்மு உடச்சி பார்த்தோன்னா நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். அரிசிலாட்டு ஒன்றுமே உடையலை. டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நான் எல்லாமே மசாலாவோடய மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் பச்சடிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அந்த இறால் நம்மளுக்கு சும்மா சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நம்ம மசாலாவில் 1 மணி நேரம் ஊற வச்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.